ஒரு மனிதர் வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டாலும், எவ்வளோ இழப்பு ஏற்பட்டாலும், தொழிலில் எவ்வளோ இழப்பு ஏற்பட்டாலும், சொத்து சுகம் கையை விட்டு போனாலும், தன்னுடைய மனைவி, தன் குடும்பம் தன்னை கையை விடாமல், தன் மனைவி தனக்கு ஆதரவாக என்ன போனாலும் சரிங்க, நம்ம மீண்டும் பொழைச்சிக்கலாம், மீண்டும் நம்ம சரி பண்ணிக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் குடும்பத்தை சிக்கனமாக, நீங்கள் கொடுக்குற காசில் நான் குடும்பத்தை சிக்கனமாக கொண்டு போகிறேன், தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம், நான் என்ன பார்த்துக்கலான்னு சொல்கிற மனைவியை ஒருத்தருக்கு அமைஞ்சிருந்தால் வாழ்க்கையில் போனதை திரும்பி பெறலாம். அது ஒன்று தான் பெரிய பாக்கியம். ஒருத்தருக்கு சரியான மனைவி அமைஞ்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம், வாங்க கவலைப்படாதீங்க, அது நம்ம சம்பாரிச்சது தானே, அது போனால் போயிட்டு போகுது, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, மறுபடியும் நம்ம சம்பாதிக்கலாம், நீங்கள் கொடுக்குற காசில் நான் சிக்கனமாக குடும்பத்தை எடுத்துகிட்டு போகிறேன், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க உங்களுக்கு நான் ஐடியா சொல்கிறேன், நீங்கள் நல்லா கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு எல்லாமே செய்யலாம், அதை பற்றியெல்லாம் எதையுமே இழந்ததை பற்றி கவலைப்படக்கூடாது, வாங்க நம்ம மீண்டும் பார்க்கலாம், ஒன்றும் கவலையே படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு 2 கை கால் நல்லா இருக்குது, எனக்கும் 2 கை கால் நல்லா இருக்குது, அது 2 நல்லா இருந்தாவே போதும், உலகத்தை நம்ம திரும்பி பார்க்கலாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிற மனைவி தாங்க. அதுதாங்க சொல்கிறாங்க, ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னால் மனைவி, என்றைக்கும் மனைவி உறுதுணையாக இருந்தால் யாருமே வாழ்க்கையில் சோர்ந்து போனால் கூட முன்னாடி எந்திரிச்சு வேகமாக வாழ்க்கையில் வந்துடுவாங்க. இது ஒரு பெரிய பாக்கியம்.